ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் போயிருந்தப்போ ஹோல்சேல் ஷாப்பில் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். ஆவாசா பிராண்டு டாப்புமே வாங்கியிருந்தேன். அது வேறு கடையில் வாங்கினேன். இது வேறு கடையில் வாங்கியிருக்கேன். நைட்டி, அதுக்கப்புறமா இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷால் தான். ஷால் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில். இந்த என் பாப்பா காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஷால் கிட்டேயே வாங்கியிருப்பேன். இந்த ஒயிட் கலர்லேயே வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் ஏதாவது பட்டாலுமே பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நாம் இருந்தால் ஏதாவது யூஸ் பண்ணிப்போம். அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா? அதனாலேயே வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த வாட்டி போயிருந்தப்பவும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தாலும் வந்து போட மாட்டேன்றாங்க. கொஞ்சம் சின்ன சைஸில் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஷால் கொஞ்சம் பின் போடாமல் வந்து அப்படியே போட்டால் நிற்கும். அதுக்காக தான் இதில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் அந்த மெட்டீரியல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷாலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67 ரூபாய். அது ஹோல்சேல் ஷாப்புன்றதால அந்த ரேட்டில் வந்திருக்கு. சில ஷால் எல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக தான் வாங்கணும், ஒரு 5-6 பண்டலாக தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும்தான் தனியாக இருந்தது, அதனால் இதுவே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்கர்ட்ஸுமே 2 வாங்கியிருந்தேன். இன்ஸ்கர்ட்டுமே தேவைப்பட்டது. கடையிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நார்மலாக வாங்கினோன்னா ஒரு 185 ரூபாய் கம்மி ப்ரைஸ்லேயே நான் சொல்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கடையில் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 156 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன். அதில் 2 கலராக வாங்கிட்டேன். சரி, சாரீ மேலே வாங்கலான்னு பார்த்தா என்ன கலர் வாங்கணும்னு ஞாபகமே இல்லாமல் இருந்தது. அதனால் ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 கலராக வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து மெயினாக போனதே பார்த்திங்கன்னா இந்த நைட்டி வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். லாஸ்ட் டைம் போயிருந்தப்பவே பார்த்துருந்தேன். நைட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ராக் நைட்டின்னு கேட்டிருந்தேன். இந்த மாதிரி காட்டினாங்க. கிளாத்துமே நல்லா இருந்தது. அப்போது காசு எடுத்துன்னு போகல, அதனால் வந்து வாங்காமல் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இதே கடைக்கு வந்து தேடி போனேன். எப்போவுமே இந்த கடையில் தான் போய் வாங்குறது. ஏதாவது கொஞ்சம் பல்காக வாங்கினோன்னா இங்கேயே வாங்குறது. பசங்களுக்கு வந்து இன்னர் வேர்ஸ் அது மாதிரி எல்லாமே, கர்ச்சீஃப் அது எல்லாமே இங்கே தான் வாங்குறது. சாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. இந்த நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஆனால் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எல்லாம் தரமாட்டாங்க. வாங்கினா ஒரு 5 செட்டாக தான் வாங்கணும், ஒரு பண்டலாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து சரி காசு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போனப்போ வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து ரேட்டு கேட்டப்போ 220 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வாட்டியும் அதே ரேட் தானே இருக்கும்னு போயிருந்தேன். அவங்க வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகமாகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ரேட்டு தான் சொன்னீங்க, அதுக்காக தாங்க இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக எப்போவுமே ரெகுலராக அந்த கடைக்கு தான் போகிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து இந்த வாட்டி மட்டும் 230 ரூபாய் கொடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தீங்கன்னா 260 ரூபாய் தான் இதோட ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வாட்டி எனக்கு கொடுங்க போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரே வாட்டி வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். ரொம்ப நாள் வந்து ஒழிக்கும். ஒரு 1 இயர் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. ஒரு 5 பீஸாக வாங்கிட்டேன். ஆல்ரெடி இருக்கிறத வச்சு ஓட்டிடலாம். நிறைய வாட்டி அந்த கடைக்கு போயிருக்கேன். ஆனால் வந்து பேர் ஞாபகம் இல்லை என்ன கடைன்னு சொல்லிட்டு. நேராக போகிறது, கடையில் வாங்குறது, வர்றது இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வேணும்னா சொல்லுங்கள். இந்த கடைக்கு போயிருந்தப்போ என்ன பேர், ஃபோன் நம்பர் வேணும்னா வாங்கிட்டு வரேன். அட்ரஸ் அது எல்லாமே வந்துட்டு. இதோட ரேட்டு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, 230 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருந்ததுங்க. கிளாத்துமே நல்லா இருந்தது. இந்த டபுள் கலர் வர மாதிரி, மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர், இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு. ஆனால் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஒரு பண்டலில் வாங்கினோன்னா எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் வாங்கணும். இந்த கலர் பர்டிகுலராக வந்து தரமாட்டேன்றாங்க. ஒரு பண்டலில் இவ்வளோ கலர்ஸ் இருக்கும், அதை எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பரவாயில்ல, எந்த வேணாலும் வாங்கிடுவேன். எனக்கு கிளாத் நல்லா இருந்தாலே போதும். அந்த டிசைனு அதெல்லாமே அவ்வளோவா பார்க்க மாட்டேன். நம்ம வீட்டில் போடுறது தானே, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பண்டல் தான் வாங்கினேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ, பிங்க் கலர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டபுள், மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் வர மாதிரி. அதுக்கப்புறமா நாட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இடுப்பு கிட்ட கட்டுற மாதிரி நாட்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்கெட்டுமே வருது.
நல்ல ஃப்ரீ சைஸாக தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் தான் வாங்கினேன். எப்படியும் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சுருங்கும் இல்லைங்களா, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு டபுள் எக்ஸல் தான் வாங்கினேன். வேணும்னா நம்ம தைச்சிக்கலாம் டைட்டாக கூட, இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதுக்காக தான் இதை வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த ரேட்டுக்கு வர்த்தானு சொல்லுங்கள். நிறைய கடைங்களை செக் பண்ணி பார்த்துட்டுங்க, ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து அந்த கடைக்கு போயிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம புருஷவாக்கத்தில் தான் இருக்குது. அது கொஞ்சம் தூரம் வேறு நடந்து போகணும். எப்படியோ எங்கள் பாப்பாவை கூட்டின்னு போயிருந்தேன். அங்கே வந்து வீடியோஸில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 நைட்டி 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஷால் நைட்டி ஆகட்டும், அதுக்கப்புறமா ஃப்ராக் நைட்டி எது எடுத்தாலுமே 3 நைட்டி வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் போயிருந்தேன். போய் கேட்டேன், ஒரு நைட்டியாக பார்த்தீங்கன்னா 850 அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ராக் நைட்டி கேட்டேன். அப்படியே திரும்பி வந்துட்டேங்க. என்னங்க நீங்கள் வீடியோஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நைட்டி வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்களேன்னு கேட்டேன். நார்மல் நைட்டி தான் 3 நைட்டி வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே திரும்பி வந்துட்டேன். இங்கே நம்ம பாரிஸ்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னொரு நாள் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவாசா பிராண்டு தாங்க. இது வந்து ஒரு கடையில் அங்கே பாரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் இருக்குது. அங்கே வந்து மிக்கி ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு கடையில் தான் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் அவர் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காரு அந்த கடை. இதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி அந்த கடைக்கு போயிருந்தேன். 2 வாட்டி போயும் எனக்கு செட்டே ஆகலை. சரியாகவும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அங்கே சரியாகவும் ட்ரெஸ் காட்ட மாட்டேன்றாங்க. அதனால் வந்துட்டோம். எங்கள் அண்ணியே கேட்டாங்க, 2 வாட்டி நாம் வந்தோம் இந்த கடைக்கு, எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வாட்டி போய் பார்க்கலாம், கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். போய் பார்த்தா இந்த ஆவாசா பிராண்டில் வந்து டாப் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸுக்குமே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. பாக்கெட்டுமே வருது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கலர்ஸ் வந்து சிலது தான் இருக்குது. ஒரு பண்டலில் ஒரு டபுள் எக்ஸல் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கலர் தான் இருக்குது. அதனால் எது கிடைக்குதோ அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 4 பீஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். இதோட எம்ஆர்பி எல்லாம் பார்த்திங்கன்னா 700 அது மாதிரி போட்டிருந்தாங்க, 800 அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் 4 தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 4 வாங்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 3 பீஸாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துட்டேன். இந்த டாப்புமே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்கு கிட்டேயும் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு 4 டாப்பு தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வாஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளாத்துமே நல்லா இருந்தது. நமக்கு அந்த ரிலைஸ் ட்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப் எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டது எல்லாமே வந்து அதிகமாக அந்த கலெக்ஷன் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே, அதனாலேயே வாங்கிட்டேன். அங்கே குவாட் செட்ஸ் வந்து 3 செட்டு வந்து 1000 ருபீஸ்னு வீடியோ பார்த்தேன். அதை வாங்கலான்னு தான் போயிருந்தேன் ஆவாசா பிராண்ட்லேயே. அது வந்து சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த டாப் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஃபிட் பேண்ட்டு, இது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒயிட்டு, சாண்டில், பிளாக் எல்லாமே வந்து அந்த கடையில் தான் வாங்கினேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டி எல்லாம் வாங்கினோம் இல்லைங்களா, அந்த கடையில் தான் இந்த பேண்ட்டு வாங்கினேன். கிளாத் ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ரமோஷனுக்காக சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கிளாத் நல்லா இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து இந்த கிளாத் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காகவே இந்த கடையிலேயே போயிட்டு வாங்கிட்டேன். ஆல்ரெடி வாங்கினதும் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒயிட் கலரே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இப்போதைக்குமே நல்லா இருக்குது. கிளாத்துமே நல்லா இருக்குது. அந்த எலாஸ்டிக்குமே நல்லா இருந்தது இடுப்புக்கிட்ட. அதுக்காகவே இங்கேயே வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 165 ரூபாய். நான் லாஸ்ட் டைம் வாங்கினப்போ வந்து 180 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வாட்டி 165 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த நம்ம எல்லாமே வாங்கினதில் ஒரு வேளை கம்மி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. சரி ஏதோ ஒன்று நம்ம கம்மியில் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இதெல்லாம் வர்த்தான்னு சொல்லுங்கள். இந்த கடையோட அட்ரஸ் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி போனப்போ வந்து நான் அட்ரஸும் கேட்டு வரேன், ஃபோன் நம்பரும் கேட்டு வரேன்.
ப்ரமோஷனுக்காக எல்லாம் இல்லை, எப்போவுமே இந்த கடையில் தான் நான் வாங்குறது. ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கடையோட பேர் கூட எனக்கு தெரியாது.